ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, புதுவை அண்ணா சாலையில் புற்றுமண்ணில் சுயம்புவாக தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமி பிள்ளையார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான இடையூறுகள், இடைஞ்சல்கள், தடங்கள், மற்றும் தடுமாற்றம் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/5/2026 கிழமை, வியாழக்கிழமை. இன்றைய விசேஷம் பக்ரீத் பண்டிகை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 14ஆம் தேதி, அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி துவாதசி காலை 10:03 வரை. இன்றைய இழப்பு நட்சத்திரம் சித்திரை காலை 10:11 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றீர்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இனிய இல்லறம் என்றென்றும் நிலைக்க என்னவன். குழந்தையாய் இருக்கும் காலத்தில் தாய் தந்தையர் அரவணைப்பையோடு கல்வி கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் போது நிறைவான செயலாகும். அதனை பற்றி சிந்தனை இல்லாமல், வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருக்கும் காலம் அது. நண்பர்கள் வட்டாரம் விரிந்து கிடக்கும். அதன் பிறகு அவர்களே பொருளீட்ட சென்று பணத்தின் அருமையை புரிந்து கொள்வார்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பார். சேமித்து வைத்த பணம் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தால் வாழ்க்கை துணை என்று ஒன்று வேண்டும். வாழ்க்கை துணை நல்ல மனைவியாக அவர் பெற்றெடுக்கும் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அதுவே நல்ல குடும்பமா, தெய்வீகமாகும். அப்படிப்பட்ட நிலை எல்லாருக்கும் அமையும் என்பதை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட நிலை யாராருக்கெல்லாம் அமையும் என்பதை அறிந்து கொள்வோம். ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3வது பாவத்துக்குரிய கிரகம் புதனும் சுக்கிரனும் கூடியிருக்க, 7ஆம் வீட்டிலே லக்னத்தில் நின்று 7ஆம் வீட்டை பார்த்திட அமைந்த ஜாதகர் தன் முதுமை காலம் வரை மனைவி மக்களோடு உறவோடு வாழ்வார். அதுபோல ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம், இந்த ஸ்தானத்திலே கிரகம் ஆட்சி பெற்று சந்திரனுக்கு 5 அல்லது 9ஆவது வீடுகளே அமர்ந்திருந்தார் ஜாதகரின் தாயார் நீண்ட ஆயுளோடு வாழ்வார். ஜாதகருக்கு
தன் தாயோடு சேர்ந்து வாழ்கின்ற பாக்கியம் கிடைக்கும். லக்னத்துக்கு 9 சந்திரன் நிற்கவும் 9வது வீட்டுக்குரியவர் 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகரின் தாயார் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார். ஜாதகரும் தன் மனைவி மக்களோடு தாயாரோடு சேர்ந்து வாழ்வார். 9ஆம் 10ஆம் வீட்டு அதிபதிகள் லக்னாதிபதியுடன் சேர்ந்து லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் இருந்தார். ஜாதகர் ஏராளமான வருமானத்துடன் நிலம், வீடு, வாகன வசதியோடு வாழ்வார். நல்ல மனைவி அமைந்தார் மட்டுமே மேற்படி யோகங்கள் கிட்டும். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்று சேர்ந்து 9வது வீட்டில் நின்றிட சந்திரன் வலிமை பெற்று குரு பகவான் ஓடு நின்று வீட்டு கோரிக்கைகளை சொல்லி வர வேண்டும். எண்ணங்கள் நிறைவேறும். முடியாதவர்கள் 27 கொண்டை கடலை எடுத்து மஞ்சள் துணியிலே முடிந்து விட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்கி வர நல்ல குடும்பம், நல்ல கணவர், நல்ல பிள்ளை அமைவர். நினைத்தது நடக்கும். நாளைய தினம் மன வாழ்க்கையை தடுக்கும் செவ்வாய் தோஷம் தீர என்ன வழி என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி, பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 10ஆம் பாவம், அதாவது கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்பதை எல்லாம் நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். லக்ன வாரியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கடக லக்னத்துக்கு 10க்குரியவர் 11வது இடமான அந்த ரிஷபத்திலே அமர்ந்திருந்தார். பாதகமான இடம். இங்கு தொழில் அதிபர் நிற்க பாதகத்தை செய்யும். சொந்த தொழில் அல்லது உத்தியோகம் எது என்றாலும் சில சங்கடங்களை செய்யும். சொந்த தொழிலை தவிர்க்கவும் வாகனம், கம்ப்யூட்டர், ஆடம்பர பொருட்கள், பெண்களுக்கு கவரக்கூடிய பொருட்கள், திரைப்படத்துறை. 12வது பாகம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு 12வது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதுனம். அதிலே செவ்வாய் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். செய்தொழில் நிலைக்காது, பொருள் விரையும், குழப்பங்கள் ஏற்படும். பரிகாரம் பொது. செவ்வாய் பலம் பெற்றிருக்க முதல் தர யோகத்தை கொடுப்பார். அற்புதமான பலன்களையும் தசாவில் பெறுவி. பலம் குறைந்தால் மோசமான பலன்கள். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 10க்குரியவர் சுக்கிரன். இவர் லக்னத்திலே, அதாவது ரிஷபத்திலே இருந்தார். இவர் சிம்மத்திலே இருந்தார். சொந்த தொழில் செய்வதை விரும்புவீர்கள். கை கட்டி வேலை செய்ய மாட்டீர்கள். ஐஸ்கிரீம், ஓட்டல், கம்ப்யூட்டர், வாகனம், சினிமா, குளிர்பானம், பியூட்டி பார்லர், ஜவுளி நகை வியாபாரம், ரத்தின வியாபாரம் தொழில் உருவாகும். உத்தியோகம் பார்க்க தொலைக்காட்சிகள், விளம்பர கம்பெனி, போக்குவரத்து துறை, வானிலை இலாகா, துறைமுகம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து லக்னத்தில் நின்றால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். சுக்கிரன், செவ்வாய் மற்றும் கேது கூடியிருக்கு. சித்த மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் உருவாகும். சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் 10க்குரியவர் சுக்கிரன். அவர் லக்னத்துக்கு 2வது வீடான கன்னியிலே இருந்தார். கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். வாகனம் வாங்கி விற்கும் தொழில், ஜோதிட மேடை, பிரசங்கம் பிரகாசிக்க முடியும். அப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றார் சுக்கிரன் கண்டிப்பாக நீச்ச பங்கம் பெற வேண்டும். ஒரு சிலர் வழக்கறிஞரும் ரத்தின வியாபாரியாகவும் இருக்கிறார். 3வது சிம்ம லக்னத்திற்கு 10க்குரிய சுக்கிரன் 3ஆம் இடமாக இருக்கின்ற துலாமிலே இருந்தால் வாகனம், கலைத்துறை, சங்கீதம், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருப்பீர்கள். உத்தியோகம் பார்ப்பதற்கு இருந்தாலும் மேற்கண்ட துறைகளில் வேலை பார்ப்போம். 4வது சிம்ம லக்னத்துக்கு 4வது இடமாக திகழ்கின்ற விருச்சிகத்திலே 10க்குரிய சுக்கிரன் நின்றால் ஹோட்டல், பேக்கரி, விவசாயம், ரியல் எஸ்டேட், திரைப்படத்துறை, எலக்ட்ரிஷியன், வல்கனைசிங், டிங்கர், கார் மெக்கானிக், அரசு துறையில் ஒரு சிலர், மின் வாரியம், குடிசை மாற்று வாரியம், ஒரு சிலர் மருத்துவமனையும், ஓவியர், விளம்பர், தொலைக்காட்சி தொடரில் நடிப்பார்கள். 5வது இடம் சிம்ம லக்னத்துக்கு 5வது இடமாக திகழ்கின்ற தனுசிலே 10க்குரிய சுக்கிரன் அமர்ந்திருந்தார். அரசு சம்பந்தப்பட்ட துறை, நீதித்துறை, நிதி நிறுவனம், சுங்கலாகா, அறநிலைத்துறை, ஒரு சிலர் டைலராக சுக்கிரன் புதனோடு கூடியிருக்க கலைத்துறையில் பிரகாசமாக இருப்பது. இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், புதன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள். உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா?
ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றார். வணிகம், புத்தி கூர்மை மற்றும் தகவல் தொடர்பின் அதிபதியான புதனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக. மே 29 அன்று புதன் கிரகம் தனது சொந்த ராசியான மிதுனத்தில் பிரவேசிக்க போகின்றார். இந்த கிரக பெயர்ச்சியானது சில ராசிகளுக்கு நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. புதன் தனது சொந்த ராசியான மிதுனம் அல்லது கன்னி ராசிக்குள் நுழையும் போதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் 5 பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான பத்ர யோகம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, வணிக முன்னேற்றம், தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் கல்வி ஆகியவற்றுக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த யோகம் கருதப்படுகிறது. இந்த யோகத்தால் அதிர்ஷ்டமடையும் ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மிதுன ராசி அதிபதி புதன் தற்போது மிதுன ராசியின் முதல் வீட்டில் செல்லுகின்றார். புதன் மிதுன ராசியின் நுழைந்தவுடன் யோகம் தீவிரமாகும். இது இவர்கள் வாழ்க்கை துறைகளில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். மேலும் அவர்கள் நீண்டகால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம். அவர்கள் முதலீடுகள் திட்டமிடுகிறார்கள் என்றால் அந்த பலனை பெற இது சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. நீதிமன்ற வழக்கு வெற்றி கிடைக்க அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாய் வலிமையாய் மாறலாம். அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும். மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் சிறப்பான நன்மையை பெறுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய உடல் இந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கும், முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியானது தொழில் மற்றும் 10வது வீட்டிலே நிகழ உள்ள இந்த யோகத்தால் அவர்களுடைய வருமானம் உயர வாய்ப்பு இருக்கிறது. புதிய வழிகள் வருமானத்திற்காக திறக்கும். காதல் வாழ்க்கை சுவாரஸ்யம் நிறைந்திருக்கும். மேலும் அவர்களுடைய வாழ்க்கை துணை கூட நேரத்தை செலவழிக்க முடியும். கடிதங்கள் மூலம் கிடைக்கின்ற பலாபலன்கள் நிறைய கிடைக்கும். முழுமையாக முதலீடுகள் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்திலே உருவாகும். வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாய் இருக்கும். ஆரோக்கியம் எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரர்கள் புதன் பெயர் அதன் உருவம் பத்திர யோகம் அற்புதமான பலனை தரக்கூடும். இந்த சக்தி வாய்ந்த யோகத்தால் அவர்கள் தங்கள் வணிக வாழ்க்கையில் எதிர்பார்த்த பொருளாதார வெற்றியை பெறுவார்கள். மேலும் பல்வேறு ஒப்பந்தங்களில் பெரிய அளவிலே சம்பாதிக்க முடியும். பல்வேறு முதலீடுகளிலிருந்து வருமானம் ஈட்டுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகும். வீட்டில் சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். குடும்பத்தின் நல்லிணக்கம், மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிக்க முடியும். வேலையில்லாத இவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கின்ற காலகட்டமாக இது இருக்கும். உடல்நல பிரச்சனைகளை எதுவும் சந்திக்க மாட்டார்கள். மேலும் சேமிப்பின் உதவியால் கடந்த சில பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்க முடியும். உடல்நல பிரச்சனையிலிருந்து மீள முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சார பதிவை பெற்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, இதிலே வருகின்ற அலைபேசிகள் மூலம் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் என்பது 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் மிக அருமையாக பயன்படுத்துகின்ற வகையிலே முதலாவது வீடு என்பது கணபதியினுடைய பெருமை அருமைகளை சொல்லி அவரை வணங்குவதால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் கூறி முடிக்கின்ற பகுதி. 2ஆம் பகுதி என்பது அன்றைய நாளின் பஞ்சாங்கம் மற்றும் சிறப்பு அம்சங்கள், இதை பற்றி சொல்லி முடிக்கின்ற ஒரு பதிவாக இருக்கும். 3வது பதிவு என்பது எளிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரத்தை சொல்லி வழி நடத்துகின்ற பகுதி. 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பகுதியாகும். 5வது பகுதி கோச்சார பகுதி. இன்றைய அந்த பெயர்ச்சிகள் எந்த அளவிற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஒத்துழைக்கிறது என்பதை தினந்தோறும் சொல்லி வழி நடத்துகின்ற பகுதி. 6வது பகுதி தான் தினப்பலன், ராசி பலன் என்று அற்புதமாக தொகுக்கப்பட்டு 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும்
எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை ஒவ்வொன்றாக 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் சற்று நிதானமாய் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் சற்று நிதானமாய் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சரக்குகள் வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்பவரும் கோபப்படாமல் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர வகையிலே உதவிகள் கிடைப்பது தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாய் பேசி மற்றவர்களும் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மிருக கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருப்பவரும் கோபப்படாமல் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் உதவி கிடைப்பது தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே எந்த மனஸ்தாபம் நீங்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் விருந்து நிகழ்ச்சி கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாய் பேசி மற்றவருடன் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையும் மனம் தளராது விடா முயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டில் விட்டு வெளியே தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. உபத்தொழிலான தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையும் மனந்திலராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை தந்த கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாய் பார்த்துக் கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாய் பார்த்துக் கொள்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தைரியமாய் இந்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தைரியமாய் இந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரம் தாமதம் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டும். மனத்துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாய் இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவர் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவியுடைய சுமூக உறவு குட்டு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். மன துணிவு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்தியாய் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது. இன்று எந்த காரியத்தை செய்து முடிப்பதும் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும்.
புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாய் நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய நண்பர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாய் நடக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலக பணிகளின் மூலம் டென்ஷன் உண்டாகும். கவனமாய் பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை உருவாகலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனமாய் பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரும் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கத்தினுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று அடுத்த ஒரு பிரச்சனை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவது தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மற்றவர்களும் கருத்து ஏற்படாமல் இருக்க கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அடுத்த ஒரு பிரச்சனையை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தி அதிகம். புராண நட்சத்திரத்தை சார்ந்தால் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவது தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது வேகம் காட்டுவது. ஆர்டர் தொடர்பான காரியங்கள் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது வேகம் காட்டுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த ஆர்டர் தொடர்பான காரியங்கள் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்ப நபர்களுடன் நீங்கள் பொறுமையாக பேச வேண்டும். அவர்கள் ஏதாவது கோபம் பட்டால் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை தரும். பிள்ளைகளின் நிலையில் அக்கறை தேவை. வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் தாமதம் உண்டா. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை தரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் நிலையில் அக்கறை தேவை. வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பது தாமதம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது கவனம் தேவை. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் கவனத்தோடு செலுத்த வேண்டும். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.